Hi, this is Jayanti. இன்னைக்கு ஒரு ஜாப்பனீஸ் டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? சோடா 200 ml, கார்ன்ஃப்ளவர் 1/4 கப், மைதா 3/4 கப், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆயில், உப்பு தேவையான அளவு, கேரட் 2, கேப்சிகம் 1, காலிஃப்ளவர் 100 கிராம், வெங்காயம் 1, உருளைக்கிழங்கு 1. இந்த டிஷ் பேர் வந்து டெம்புரா. இதுக்கு 200 ml நம்ம சோடா எடுத்துக்கலாம். இது வந்து நார்மலாக மீட்டில், சீ ஃபுட்டில், வெஜிடபிள்ஸ்லலாம் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து லம்ப்ஸ் இல்லாமல் இதை நல்லா நம்ம கரைச்சிக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் 3 டைம்ஸ் நீங்கள் மைதாவை எடுத்து இதை மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரைச்சிக்கணும். இதை நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா கரைச்சி இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனது அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த பேட்டரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் வெட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேரட்டை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பேட்டரில் வந்து நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த டெம்புரான்ற வார்த்தை வந்து லத்தீன் மொழியிலேருந்து வந்தது. இந்த மீட் சாப்பிடாத நாட்களில் இவங்க வந்து இது மாதிரி வெஜிடபிள்ஸில் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா. கேரட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். அடுத்தது நம்ம காலிஃப்ளவரை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இப்போ காலிஃப்ளவரை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு எப்போதும் பிளான்ச் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரொக்கோலிஸ் கிடச்சிச்சின்னா ப்ரொக்கோலிஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது கூட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். காலிஃப்ளவர் ஒரு சைடு வெந்துடுச்சு. நம்ம இன்னொரு சைடு இதை பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். பாக்கி இருக்கிறதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து நார்மலாக பஜ்ஜிலாம் போடுவோம்ல, அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதை மாதிரி நம்ம செஞ்சோம்னா நல்லா லைட்டாக இருக்கும். ஒரு சாப்பிட்டது மாதிரியே இருக்காது. நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். கேப்சிகமை நான் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதே மாதிரி நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். நீங்கள் எல்லோ பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணலாம், ரெட் பெப்பர் போடலாம். அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணலாம். கேப்சிகம் இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். கேப்சிகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து சீ ஃபுட்லலாம் கூட இது மாதிரி செய்யலாம். நல்லா ப்ரான்ஸில் செய்யலாம், அப்புறம் நண்டு சதையில் செய்யலாம். அதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும்.
இப்போ வெங்காயத்தை வந்து நான் ரவுண்டாக வெட்டி அதை தனித்தனி ரிங்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பஜ்ஜிக்கு வந்து முழுசாக போட்டு பொரிப்போம். இதை வந்து நம்ம தனித்தனியாக அப்படி எதராக தனி ரிங்ஸாக எடுத்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மெலிஸாக ரவுண்டாக வெட்டிக்குங்க. இதே மாதிரியே நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்குலையும் செய்யலாம். இதை நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக செய்யலாம், சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம கடலை மாவு அரிசி மாவுலாம் சேர்க்காம இது வெறும் கார்ன்ஃப்ளவரும் மைதா தான் போடுறோம். அது ரொம்ப லைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, see you, bye bye.